கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் முன் 99 பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பொக்கிஷமும் உங்கள் வாழ்வின் ஒரு பெரும் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாவுக்கு 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை யார் மனனம் செய்து அதன் பொருளை விளங்கி நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இது வெறும் பெயர்கள் அல்ல, நம் படைப்பாளன் நமக்கு தந்திருக்கும் நேரடி தொடர்புகள். இன்று நாம் பார்க்கப் போகும் அந்த 3 பெயர்கள் உங்கள் வாழ்வின் இருண்ட நேரங்களில் ஒரு ஒளியாக அமையப்போகும் உண்மைகள். அவை என்ன? வாருங்கள், ஆதாரங்களோடு பார்க்கலாம். முதல் பெயர் யா ஹய்யூ யா கையூம். இதன் பொருள் என்றும் உயிருடன் இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இக்கட்டான சூழலில் கவலையில் இருக்கும்போது ஒரு அழகான துவாவை அதிகம் ஓதுவார்கள். அதுதான் யா ஹய்யூ யா கையூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். அதாவது, என்றும் உயிருடன் இருப்பவனே, உனது கருணையைக் கொண்டு உன்னிடம் உதவி தேடுகிறேன். திர்மிதி 3534. உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் முடியாமல் தவிக்கிறீர்களா? கவலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதா? அப்போதெல்லாம் உங்கள் இறைவனை இந்த பெயரால் அழையுங்கள். இது நபித்தூதர் நமக்காக காட்டித் தந்த மிகச்சிறந்த வழி. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஒருவர் தொழுதுவிட்டு யா தல் ஜலாலிவல் இக்ராம் என்று கூறி மனமுருகி துவா செய்தார். இதை கேட்ட நம் பெருமானார் அவர்கள், உமது துவா அங்கீகரிக்கப்பட்டுவிட்டது, இப்போது அல்லாவிடம் கேளும் என்றார்கள். திர்மிதி 3537. அதன் பொருள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்கவன். உங்கள் கோரிக்கைகள் அல்லாவிடம் ஏற்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் துவாக்களில் இந்த பெயரை ஒரு வைரத்தைப் போல சேர்த்துக் கொள்ளுங்கள். அவன் மகத்துவமானவன், உங்கள் தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன். இறுதியாக, உடல்நலக்குறைவால் கஷ்டப்படுபவர்களுக்காக நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த உருக்கமான துவாவை பாருங்கள். யா ஷாஃபி, அதாவது குணப்படுத்துபவன். அவர்கள் ஓதிய அந்த துவா, யா ரப்பனாஸ், நீயே நோயை போக்குவாயாக, நீயே குணப்படுத்துபவன், ஷாஃபி, உன்னை தவிர குணப்படுத்துபவர் யாருமில்லை. புகாரி 5743. மருந்துகள் தோற்றுப்போகும் இடத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளனின் உண்மையான யா ஷாஃபி என்ற அந்த ஒற்றை அழைப்பு அற்புதங்களைச் செய்யும். முழுமையான நம்பிக்கையுடன் உங்கள் நோய்களுக்காக அவனிடம் முறையிடுங்கள். அவன் மட்டுமே உண்மையான நிவாரணம் அளிப்பவன். யா அல்லாஹ், உன்னுடைய அழகிய திருநாமங்களின் பொருளை விளங்கி வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஆமீன். இந்த கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் முன் 99 பொக்கிஷங்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பொக்கிஷமும் உங்கள் வாழ்வின் ஒரு பெரும் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாவுக்கு 99 பெயர்கள் உள்ளன. அவற்றை யார் மனனம் செய்து அதன் பொருளை விளங்கி நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். இது